சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானான்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிதான் திமுக அரசு சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்திருக்கு. ஆனால் துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்ட செய்திகள் குறித்து ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். ஆனால் துரைமுருகன் அவருடைய கைதை தொடர்ந்து ட்விட்டர் முழுக்க ஒரு பாடல் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆனால் சீமான் அவர்களும் ட்ரெண்டிங்கில் இருக்கிறார். கூடவே சேர்த்து சதிகாரன் கருணாநிதி என்கிற ஹேஷ்டேகும் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. இன்னைக்கு காலையிலிருந்து இப்போது வரைக்கும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் துரைமுருகன் அவர்கள் எங்கே இருக்கிறார், எதற்காக இந்த ஹேஷ்டேக் எல்லாம் ட்ரெண்ட் செய்யப்பட்டு வருகிறது என்பது பற்றி தான் விரிவாக பேச போகிறோம். முதல் அண்ணன் துரைமுருகன் அவர்களுடைய கைது. காலையில் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தென்காசியிலிருந்து கைது செய்யப்பட்டு திருச்சி நோக்கி அழைத்து வரப்பட்டார். அழைத்து வருகிற வழியிலேயே அவர் அவருடைய சொந்த வாகனத்தில் தான் அவர் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி தான் நமக்கு செய்திகள் வருகிறது. அப்படி அழைச்சிட்டு வர்றப்போ பின்புறமாக ஒரு லாரி அண்ணன் துரைமுருகன் அவருடைய காரில் மோதி இருக்கிறது. எப்படி சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டு அழைத்து வருகிற போது ஒரு லாரி அவருடைய அந்த வாகனத்திலே, அவரை அழைத்து வந்த அந்த வாகனத்திலே மோதி விபத்து ஏற்பட்டதோ அதே போல் அந்த துரைமுருகனுடைய காருக்கும் ஒரு விபத்து ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. நமக்கு கிடைச்ச தகவலின்படி முன்னாடி போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு பிரேக் போட்டிருக்கிறாங்க, சடன் பிரேக் போட்டிருக்கிறாங்க. அந்த துரைமுருகனுடைய கார் போயிட்டு இருக்கிறப்போ அந்த கார் பிரேக் போட்டதும் பின்னாடி லாரி இடித்ததாக செய்தி. அதிர்ஷ்டவசமாக எந்த காயங்களும் இல்லாமல் அந்த துரைமுருகன் அவர்கள் தப்பியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து திருச்சியிலே காவல் நிலையத்துக்கு அண்ணன் துரைமுருகன் அவர்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. நாம் இந்த காணொலியை பதிவேற்றம் செய்கிற நேரம் வரைக்கும் ஒரு 5:30 மணி வரைக்கும் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் காவல் நிலையத்தில் தான் இருக்கிறார். என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே அவர் மீது என்ன வழக்கு போடலாம்ங்கிற தீவிரமான விசாரணையில் இருக்கிறாங்களாம். காவல்துறை தீவிரமான ஆலோசனையில் இருக்கிறாங்களாம். பொதுவாக வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைப்பது வழக்கம், கைது செய்து. இங்கே என்னென்னா, கைது செய்ததற்கு பிறகு அவர் அவரை ஜாமீனில் அவர் வெளியே விடக்கூடாது என்பதற்காக என்ன வழக்கு போடலாம், என்ன செக்ஷனை போடலான்னு தேடிட்டு இருக்கிறாங்களாம். அவர்களுடைய நோக்கம் என்னென்னா, அது பிசிஆர் ஆக்ட் போடணும் அப்படின்னு தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறதா. ஆனால் அதில் என்ன சிக்கல் அப்படின்னா, அந்த சண்டாளன் என்கிற வார்த்தை வருகிறது இல்லையா அந்த பாடலில், அதை குறிப்பிட்டு பிசிஆர் வழக்கு போடலாம் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருக்கிறதாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் புகார் கொடுத்தால்தான் அந்த வழக்கு போட முடியுமா. இப்போ அந்த சமூகத்தை சார்ந்த யாருமே கிடைக்கலையா இவங்களுக்கு. அப்போ அதனால் என்ன செய்கிறதுன்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட தீவிரமான ஒரு ஆலோசனையில் இருக்கிறாங்களாம். எவ்வளோ பெரிய ஒரு வேடிக்கை பாருங்க, எவ்வளோ பெரிய வேடிக்கை. வழக்கை பதிவு செய்துவிட்டு கைது செய்து சிறையில் அடைப்பது, அதுதான் நடைமுறை. இது கைது செஞ்சுட்டு என்ன வழக்க போடலான்னு பார்த்து கொண்டிருக்கிறது திமுக அரசு. இதே வேகத்தை வேங்கவேல் சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது நீங்கள் எடுத்திருந்தீர்கள் என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்களை பாராட்டி இருக்கும். ஆனால் இன்னைக்கு இதே போன்ற காரணங்களால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க திமுக அரசை மக்கள் காரி உமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம், இது ஒரு செய்தி. அதைத் தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைய தினம் ட்விட்டரில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறார். எதற்காக அண்ணன் சீமான் அவர்கள் ட்விட்டரில் ட்ரெண்டிங்கில் இருக்கார் அப்படின்னா, இந்த காலையில் அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பத்திரிகையாளர்கள் அண்ணன் துரைமுருகன் அவர்களுடைய இந்த கைது குறித்து கேட்கிற போது, ஏற்கனவே இருந்த பாடல் தானே அது, ஏற்கனவே இருந்த பாடல், ஏற்கனவே எழுதிய, ஏற்கனவே வெளியிட்ட, பல இடங்களிலும் பேசப்பட்ட, பாடப்பட்ட பாடல். நீங்கள் பாட்டு எழுதியவனை பாடல் பாடியவனை விட்டு எதற்கு துரைமுருகனை கைது செய்ய வேண்டும்? சரி, நானும் பாடுறேன், இப்போவே பாடுறேன், இந்த இடத்துல பாடுறேன், என் மேலே வழக்கு பதிவு செய்து என்னை கைது செய்ய பார்ப்போம் என்று அண்ணன் சீமான் அவர்கள் அந்த இடத்திலேயே பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே அந்த பாடலை பாடி திமுக அரசுக்கு ஒரு சவாலை விட்டிருக்கிறார். என்னை கைது செய்யுங்கள், முடிந்தால் என்னை கைது செய்யுங்க. அண்ணன் சீமான் அவர்கள் சவாலை விட்டிருக்கிறார். நாங்களும் அதை சொல்கிறோம், முடிந்தால் கைது செய்யுங்கள். அண்ணன் சீமான் அவர்கள் கைது செய்யுங்க. இதெல்லாம் ஒரு காரணமாங்க, இதெல்லாம் ஒரு காரணமா கைது செய்வதற்கு? பாடலை எழுதியவரை கைது செய்யுங்கள், செய்ய முடியுமா? பாடலை பாடியவரை உங்களால் கைது செய்ய முடியுமா? நீங்கள் தான் கைது செய்கிற ஆளாச்சு. ரெக்கார்டிங் ஸ்டுடியோ நடத்தினவரை கைது செய்யுங்க. அந்த மைக் எங்கேருந்து வாங்கினாங்களோ அந்த கடைக்காரரை கைது பண்ணுங்க. அந்த மைக்கை தயாரித்த நிறுவனத்தை, அந்த நிறுவனத்தினுடைய முதலாளியை கைது செய்யுங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்டை கைது செஞ்சீங்கல்ல. சவுக்கு சங்கர் பேசினார், அதனால் சவுக்கு சங்கரை கைது செய்தீர்கள். ஃபெலிக்ஸ் ஜெரால்டை எதற்காக கைது செய்தோம் என்றால், ஃபெலிக்ஸ் ஜெரால்டு நேர்காணல் எடுத்து அந்த நேர்காணலை வெளியிட்டார், அதனால கைது செய்தோம் என்று சொன்னவர்கள் இவர்கள் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வச்சிருந்தவனை கைது செய்தாலும் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு பாட்டு இருக்குன்னு பெரும்பாலான மக்களுக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு காலையில் 10 மணி வரைக்கும் எனக்கே அப்படி ஒரு பாட்டு இருக்கிறது என்பது தெரியாது. அந்த துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டதற்கு பிறகு
எதற்காக கைது செய்யப்பட்டார் என்கிற செய்திகளை நம்ம கேட்குறப்ப தான் இப்படி ஒரு பாடலை பாடியிருக்கிறார் அண்ணன் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான அந்த இடைத்தேர்தல் பரப்புரையில் இறுதி நாளின் போது அவர் இப்படி ஒரு பாடலை பாடினார். அந்த பாடலுக்காகத்தான் கைது என்று செய்திகள் இருக்கிறது. அதுக்கப்புறமா தான் என்னடா அது பாடல் என்று சொல்லி நம்ம தேடி பார்த்ததுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு பாடல் இருக்கிறதா என்கிற செய்திகளை நமக்கு தெரிகிறது. அப்படிதான் இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் இருந்தார்கள். இப்படி ஒரு பாடல் இருக்கிறது என்கிற செய்தியே தெரியாத பெரும்பாலான மக்களிடம் இன்றைக்கு இந்த பாடலை உலகம் முழுக்க உலக தமிழர்கள் முழுவதுமாக இந்த பாடல் என்ன கேட்டுட்டாங்க. இதில் என்ன செய்தினா நிறைய பேர் அந்த பாடலை எப்படி காலர் டியூன் வைக்கிறது, ரிங்டோனா எப்படி நம்ம வைக்கிறது என்று தேடிட்டு இருக்கிறாங்க. நம்மகிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க, அண்ணே அந்த பாடல் எப்படி என்ன ரிங்டோனா வைக்கிறது என்று. அது நமக்கு தெரியலை. தெரிந்தவர்கள் கமெண்டில் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. இப்போ ட்விட்டரில் அந்த சீமான் அவர்கள் ட்ரெண்டிங்கில் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹேஷ்டேக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. சதிகாரன் கருணாநிதி என்கிற ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. தேவையா இது? தேவையா? அதான் நான் முதல்ல சொன்னேன். சும்மா இருந்த சங்க திமுக ஊதி கெடுத்திருக்கிறது. இனி பாருங்க, அந்த பாடலுக்கான அர்த்தத்தை ஒவ்வொருவராக எழுதி கொண்டிருக்கிறார்கள், விளக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த பாடல் என்பது கருணாநிதி அவருடைய ஆட்சி முறையை விமர்சனம் செய்து அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அப்போ அந்த பாடலுக்கு நாங்கள் முழு விளக்கத்தையும் கொடுக்க தயார் என்று சமூக வலைதளங்கள் முழுக்க இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள். இங்கே பாருங்க, ஒவ்வொருவரும் இன்றைக்கு எழுதுறாங்க, எங்கள் மீது வழக்கு தொடருங்கள், அந்த பாடலில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள், அந்த பாடலுக்கான விளக்கத்தை நாங்கள் கொடுப்பதற்கு தயார் என்று சொல்கிறார்கள். தேவைதானே இது திமுக அரசுக்கு? தேவையா? இதில் குண்டாஸில் கைது பண்ணணுமா? ஆனால் சாட்டை துறைமுகத்தில் திமுகவினர் குண்டாஸ் போடணும். எப்படி பாஜக அரசுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்கிற போது அந்த கருத்துக்களை பதிவு செய்பவர்களை எவ்வளவு மோசமாக ஆபாசமாக அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்து இவர்களை மீது கடுமையான அடக்குமுறைகளை ஏவ வேண்டும், கைது செய்ய வேண்டும், குண்டாசில் போட வேண்டும், தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று பாஜகவினர் சொல்வார்களோ, பாஜக ஐடி விங்ஸ் சொல்லுமோ, அதே நடைமுறையை அப்படியே திமுகவினுடைய ஐடி விங் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் முழுக்க எழுதி கொண்டிருக்கிறார்கள், பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் யாருமே வேங்கவேல் சம்பவத்திலே ஈடுபட்ட அந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று யாருமே எழுதலை, யாருமே பேசலை. தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கிறது. தினம் ஒரு படுகொலை என்கிற அளவிற்கு கடந்த ஒரு மாத காலமாக அவ்வளவு படுகொலைகள். அந்த படுகொலைகளுக்கு காரணமான நபர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள், கைது செய்யுங்கள், அடக்குமுறைகளை அவர்கள் மீது ஏவுங்கள் என்று யாருமே சொல்லலை. ஒரே ஒண்ணுதாங்க, திமுகவுக்கு எதிராக பேசக்கூடாது. இந்த திமுகவினருடைய மிகப்பெரிய பிரச்சனையே அவர்களுக்கு எதிராக யாரும் பேசிவிடக்கூடாது. நீங்க கொலை செய்யுங்கள், கொள்ளையடியுங்கள், கஞ்சா விற்பனை செய்யுங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, அதெல்லாம் அவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. அவர்களே பேசக்கூடாது, திமுகவை பேசக்கூடாது. திமுகவை பேசினால் பிரச்சனை. இது ஒண்ணும் தான் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய புகழை அதிகரிப்பதற்காக மட்டுமே ஒரு ஆட்சி நடக்கிறது என்றால் அது இந்த திமுகவினுடைய விடிய ஆட்சி தான். விடியல் ஆட்சி எங்க விடிஞ்சது? யாருக்கு விடிந்தது? இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும். எங்களுக்கு என்ன? உங்களுடைய தலையில் நீங்களே மண்ணள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். போடுங்க, வழக்குகளை போடுங்கள், கைது செய்யுங்கள், சிறைப்படுத்துங்கள். இன்னும் 1.5 ஆண்டு காலம்தான் திமுகவினுடைய ஆட்சி, அவ்வளோதான். இந்த அதிகார திமிருங்க திமுகவுக்கு. அதிகார திமிர். நம்ம தான் அதிகாரத்தில் இருக்கிறோம், நம்ம நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம், நம்ம எதை வேணாலும் செய்யலாம், நம்மிடம் கேள்வி கேட்பதற்கு கூட இங்கே யாரும் இல்லை. அதான் பிரச்சனை. இல்லை பேச வேண்டிய, எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய ஜனநாயக சக்திகள் இன்னும் எங்கே போனாங்க? எத்தனை பத்திரிகையாளர்கள் இதை கண்டித்தார்கள்? எத்தனை ஊடகவியலாளர்கள் இதை கண்டித்தார்கள்? திமுக அரசினுடைய இந்த பாசிச போக்கை. பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைது செய்யப்பட்ட போது அதற்கு கூட எதிர்வினை ஆற்றாமல் தான் இருந்தார்கள் இங்குள்ள ஊடகவியலாளர்களும் பத்திரிகையாளர்களும். நிறைய பேர் முழு நேர திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களாகவே மாறிவிட்டார்கள். இந்த யூட்டன் ஒன்று இருக்கு. யூட்டன் நம்ம அண்ணா ஐயன் கார்த்திகேயன் அவர்களுடைய அவர் இருந்தார் இல்லையா, யூட்டன். அந்த யூட்டன் இன்னைக்கு காலையிலிருந்து அந்த சீமான் அவர்களுக்கு எதிராக வன்மத்தை கொட்டி கொண்டிருக்கிறார்கள். யூட்டன், நீங்கள் எதுக்கு யூட்டன் பேர் வச்சிருக்கிறீங்க? யூட்டன் டு கோபாலபுரம் என்று மாற்றுங்கள் பேரை. இல்லை என்றால் அன்அஃபிஷியல் ஐடி விங் ஆஃப் டிஎம்கே என்று மாற்றுங்க. இதுக்கு யூட்டன் வச்சிருக்கிறீங்க. இன்னொன்று பெயரை சரியாகத்தான் வைத்திருக்கிறீர்கள், யூட்டன் என்று. நீங்கள் எப்போதோ யூட்டன் அடித்தும் விட்டீர்கள். அதனால் இருக்கட்டும், யூட்டன் இருக்கட்டும். இதில் அந்த யூட்டன் போட்டிருக்கிறாங்க. சண்டாளன் என்கிற வார்த்தையை அண்ணன் சீமான் அவர்கள் பயன்படுத்தினார். அதாவது அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை சீமான் அவர்கள் பயன்படுத்தி விட்டார் என்றெல்லாம் பேசுகிறாங்க. யூட்டனில் போட்டிருக்கிறாங்க. இன்னும் திமுகவினர் இந்த வார்த்தையை பிடித்து தான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சீமான் அவர்களை கைது செய்ய வேண்டும், அவர் இப்போ எப்படி சண்டாளன் என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் என்று. ஐயா, கருணாநிதி அவர்களே பயன்படுத்தியிருக்கிறார் இந்த வார்த்தையை. என்ன செய்ய போறீங்க அவரை? கருணாநிதி அவர்கள் 2013ஆம் ஆண்டு தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்திலே எழுதிய காட்சிகள் இன்னமும் இருக்கிறது.
அது சமூக வலைதளங்கள் முழுக்க இன்றைக்கு கொட்டி கிடக்கிறது, பரவலாக அது பகிரப்பட்டு வருகிறது. சண்டாளன் என்கிற வார்த்தையை கருணாநிதி அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார். ஏன் பயன்படுத்தினார்? எதற்காக பயன்படுத்தினார்? விளக்கம் சொல்வது யார்? யார் விளக்கம் சொல்வது? என்ன செய்யலாம் அதுக்கு? நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குங்க. நாடு ஒரு கொலைக்களமாக தமிழ்நாடு மாறி வருகிறது. எங்கு பார்த்தாலும் திரும்பிய திசையெல்லாம் போதைப் பொருட்களுடைய புழக்கம் அதிகரித்து வருகிறது. அதெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு இரும்பு கரம் கொண்டு திமுக அரசு செயல்படும் என்று நினைச்சா இரும்பு கரத்தை எங்கே கொண்டு காட்டுறாங்க பார்த்தீங்களா? இவர்களுடைய இரும்பு கரம் எல்லாம் டிடிஎஃப் வாசன் மீதும் சவுக்கு சங்கர் மீதும் ஆனால் துரைமுருகன் அவர்கள் மீது மட்டும்தான் இவருடைய இரும்பு கரம் பாயும். யார் மீது இரும்பு கரம் பாய வேண்டுமோ அவர்கள் மீது பாயாது. அங்கெல்லாம் பம்மம். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்கல்ல. அதிலும் தமிழ்நாடு போன்ற ஒரு முற்போக்கு மாநிலத்தில் இது போன்ற பிற்போக்குத்தனமான செயல்பாடுகள் என்பது ஒருபோதும் ஏற்க முடியாது. விமர்சனத்தை எதிர்கொள்ளுங்க. அதானே நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். விமர்சனத்தை எதிர்கொள்ளுங்கள். ஒரு ஆட்சியை நடத்துறீங்க நீங்க. 8 கோடி மக்களுக்கான ஒரு அரசை நீங்கள் நடத்துகிறீர்கள். வெறும் கட்சி நடத்தல நீங்க. திமுக என்பது அது வெறும் கட்சி அல்ல. இன்றைக்கு திமுக அரசை நடத்துகிறீர்கள். ஒரு அரசை நடத்துகிற போது அரசு மீது 1000 விமர்சனங்கள் வரும், எதிர்கருத்துகள் வரும். அந்த கருத்துகளுக்கு எதிர்கருத்து சொல்ல பழகுங்கள். இல்லை அவதூறு பரப்பிட்டாங்க என்றால் அந்த அவதூறை முறியடிங்க. பேசுறவங்க மேல எல்லாம் கைதுன்னா திமுகவில் எத்தனை பேச்சாளர்கள் இன்றைக்கு பேச முடியும்? அத்தனை பேரும் சிறையில் தான் இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு ஆபாசம், பொய் பரப்புரைகள், அவதூறு பரப்புரைகள், கொச்சையான பரப்புரைகள். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பேச்சாளர் இருக்கார் இல்லையா? ரொம்ப நாகரிகமாக பேசுவார். ரொம்ப நாகரிகமாக கண்ணியமாக கட்டுப்பாடோடு பேசுவார். அவர் பேசியிருக்கிறார் இன்னைக்கு துரைமுருகன் ஆபாச பேச்சாளர் என்று. யார் எதை பேச வேண்டும்னு ஒரு பேச வேண்டாமா? என்னெல்லாம் நடக்குது பாருங்க. இன்னும் என்னெல்லாம் கொடுமையை பார்க்கணும்னு பாருங்களேன். திமுகவினுடைய ஆட்சிக்கு இது நல்லதில்லை. அது ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க கெட்ட பேரை சம்பாதித்து வைத்திருக்கிறீர்கள். ஆசிரியர்கள், மீனவர்கள், மாணவர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள் எல்லோரும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் தெருவில் வந்து. உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் அவர்களை வஞ்சித்த காரணத்திற்காக நீங்கள் சொன்னதை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி தமிழ்நாடு முழுக்க பலதரப்பட்ட மக்களும் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் விவசாயிகள் மேலே குண்டாஸ் போட்டவர்கள் தான் இவர்கள். இன்னொரு புறம் பரந்தூர் கிராம மக்கள் அவர்களுடைய சொந்த நிலப்பரப்பை விட்டு வெளியேறி ஆந்திராவுக்கு வந்து நாங்கள் வந்து ஆந்திராவில் போய் தஞ்சம் புக போகிறோம் என்று அவர்கள் ஒப்பாரி வைக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க பிரச்சனை தான். இவர்களுடைய ஆட்சி காலத்தில் யார் நிம்மதியாக வாழ்றா சொல்லுங்க? திமுக காரர்களை தவிர நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு தரப்பு மக்களை சொல்லுங்க. இந்த திமுக ஆட்சி காலத்தில் ஒன்றும் இல்லை. அவ்வளோ சிக்கல்கள் இருக்கு. அதையெல்லாம் சரி செய்யறதை விட்டுவிட்டு குறைந்தபட்சம் மக்களுக்காக களத்தில் இருக்கக்கூடிய நபர்களை கூட விட்டு வைக்காமல் அவர்களுடைய குரல்களையும் நசுக்கி விடலாம். அப்படி நசுக்குவதன் மூலமாக அரசுக்கு எதிராக இங்கே யாருமே பேச மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு அந்த விமர்சனங்கள், எதிர்ப்புகள் இது எதுவுமே இல்லாமல் ஒரு ஆட்சி முறை நடத்தி விடலாம் என்கிற கனவில் திமுக இருக்குமானால் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்துட்டீங்கல்ல, அதற்கான விளைவை வெகு விரைவில் திமுக அரசு சந்திக்கும்.